ஏய், உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா? நான் சும்மா தான் இருப்பேன். இருப்பியா? சரியான மானங்கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கே. ஆனா என் தங்கச்சி சும்மா இருக்காது. ஏன் உன் தங்கச்சியும் பதிலுக்கு லெட்டர் கொடுத்துருமா? அதெல்லாம் விசில போட்டு விட்டோம்னா பறந்து வந்துடும். ஏன் மாமா, பையனே ஒழுக்கமா வளர்க்கலையே, இவங்க எல்லாம் பொண்ணு எங்க ஒழுங்கா வளர்த்துக்க போறாங்க? இத பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. உள்ள கேட்டுடுச்சு அப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும். என்னம்மா அது பிரச்சனை ஆயிடுமா? பிரச்சனைய பண்றதுக்குனே நாங்க பிள்ளையார் கோயில அர்ச்சனைய பண்ணிட்டு அப்புறம் உங்க வந்திருக்கோம். அம்மாடி, எங்க தெரியுதா? நாங்க மானம் கட்டுவாங்கன்னா நீங்க மானமே இல்லாதவங்க. எங்க அண்ணன் ஒரு கார்டு தான் கொடுத்தான். ஆனா உன் தங்கச்சி ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துருக்கான். உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே வினோதினி. உங்க வீட்டு பிள்ளைய விசாரிக்காம எங்க வீட்டுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க? அதுவும் ஆம்பளை இல்லாத நேரத்துல. ஷைலு, நான் இருக்கேம்மா. சரி, ஒரே ஒரு ஆம்பளை இருக்கிற நேரத்துல தங்கச்சி சும்மா இருக்கான்னு அவன் சொல்லும் போதே சுதாரிச்சிருக்கணும். வெள்ளை வேட்டு கட்டிட்டு வந்துட்டா எது வேணாலும் பேசலாமா? விடுமா? ஈவ்டீசிங் கேஸ போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். ஹலோ, நாங்க கிளவி மேடத்துல தானே பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம ஈவ்டீசிங் என்ன சொல்றீங்க? கழுவி கையை பிடிச்சி கேஸ் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கு யூடிசிங்க பரவாயில்ல. ஆமா ஆமா, வந்துருங்க மாப்பிள்ள.